உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஜெபிக்கலாமா? கண்ணை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இந்த 3 வசனமும் எதை சொல்லுது? மூணுமே எதை சொல்லுது? நம்முடைய செய்கையை குறிக்குது. இந்த 3 வசனமும் இந்த 3 வசனமும் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய செய்கை, உன்னுடைய செயல்பாடுகளை காண்பிக்கிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. உன் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக அப்படின்னு சொல்லி இந்த 3 வசனத்திலே பார்க்கிறோம். உன்னுடைய செய்கைக்கு தக்க பலன், உன்னுடைய பிரயாசம் என்று சொன்னால் நீ உழைக்கிற உன்னுடைய உழைப்பு, இரண்டாவது நீ மற்றவருக்கு செய்கிற நன்மைகள், இது எல்லாத்துக்கும் தக்க ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு தருவார். தக்க ஆசீர்வாதத்தை தருவார். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க? ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம் வந்துரும், ஜெபம் பண்ணா தேவன் என்ன ஆசீர்வதிச்சிருவாரு, ஜெபம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? நம்பலையா? ஜெபம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும், ஜெபம் ஒரு மனிதனுடைய தேவைகளை சந்திக்கும், ஜெபம் ஒரு மனிதனை உயர்த்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபம் உங்களை என்ன செய்யும்? ஜெபம் என்னமா பண்ணும்? உயர்த்துமா உயர்த்தாதா? ஜெபம் ஆசீர்வதிக்குமா ஆசீர்வதிக்காதா? அப்படி ஜெபிக்கிறவங்க எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இப்ப எங்க ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா இல்லையா? ஆசீர்வாதமா எல்லாருமே இருக்காங்களா? என்ன டவுட்டா இருக்கீங்க? ஜெபிக்கிறவங்க எல்லாருமே, ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரா? அப்படி ஜெபிக்கிறவங்க எல்லாத்தையுமே கொடுத்து பெற்றுக்கொண்டு இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? சொல்லுங்க. சந்தோஷமா இருப்ப. நல்லா கவனிங்க. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஜெபம் மட்டுமல்ல நற்செயலே உன்னை ஆசீர்வதிக்கும். ஜெபம் மட்டும் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும்னா, இன்னைக்கு ஜெபிக்கிற நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? குறையோடு இருப்போமா? தேவையோடு இருப்போமா? நிறைய பேர் ஜெபம் தான் ஆசீர்வதிக்கும், ஜெபம் தான் ஆசீர்வதிக்கும். பாஸ்டிங் ஜெபம், சர்ச்சில ஜெபம், ஆன்லைன் ஜெபம், ஜெபம் ஆசீர்வதிக்கும். செயல் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் மட்டுமே ஆசீர்வதிக்கும்னா, ஆண்டவர் ஜெபத்தை பார்க்கிறாரு உண்மைதான், ஆனா அதை விட உன்னுடைய செயலை கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் உன் செய்கைக்கு தக்க பலனை அவர் தருவார். உன் ஜெபத்துக்கு தக்க பலனா போட்டிருக்கு. உன் ஜெபத்துக்கு தக்க பலன் போட்டிருக்கா? செய்கைக்கு தக்க பலன். இரண்டாவது, உன் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்படி இருக்கு. அப்படின்னா என்ன? உன்னுடைய பிரயாசம், நீ எதுக்காகலாம் பிரயாசப்பட்ட, ஆண்டவருக்காக நீ எதுக்காகலாம் பிரயாசப்பட்ட, அதை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம்? மறக்க மாட்டார். ஜெபத்தை மறக்க மாட்டாருன்னு சொல்ல, நீ தேவனுக்காக எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டியோ அந்த பிரயாசத்தை என்ன பண்ண மாட்டார்? அவரு மறக்க மாட்டாரு. மூணாவது சொல்றாரு, உன் நன்மைக்கு நீ நன்மை செய்தபடியால் தேவன் உனக்கு நன்மை செய்வார். நீ மற்றவங்களுக்கு எல்லாம் எத்தனை நன்மை செஞ்சிருக்க, அந்த நன்மைக்கு தக்கபடி என்ன செய்வார் உங்களுக்கு? நீ யார் யாருக்கு என்னென்ன நன்மை செய்தாயோ அந்த நன்மையை தேவன் உனக்கு செய்வார். அப்ப இந்த இதுல நம்ம என்ன அறிந்து கொள்றோம்? ஒரு உண்மையான சத்தியத்தை என்ன நம்ம அறிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் ஜெபத்தை மட்டும் பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய பிரயாசங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதுல 3 காரியம் போட்டிருக்கு: செய்கை, பிரயாசம், நன்மை. நல்ல ஜெபம் பண்ணிட்டு அதே ஜெபம் பண்ண வாயில போயிட்டு கெட்ட வார்த்தை பேசுற செய்கை இருந்தா என்ன பண்ணுவாரு? உன் ஜெபம் எங்க போயிடாது?
காத்தோடு காத்தா போயிடும், ஆண்டவர் கிட்ட போகாது. காத்தோடு காத்தா போயிடுமே, ஆண்டவர் கிட்ட போகாது. ஆகவே உன்னுடைய செய்கை என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே நம்முடைய செய்கையை கவனிங்க, உங்களுடைய செயல்பாடுகளை கவனிங்க. ஜபம் மட்டும் என்ன ஆசீர்வதிக்கும் யாரு நினைச்சாங்க? ஒரு மனிதனை ஜபம் ஆசீர்வதிப்பது அல்ல, ஜபத்தோடு கூட சேர்ந்த உங்களுடைய செய்கை. அப்படி இன்னைக்கெல்லாம் நீ ஜபிக்கிற, இன்னைக்கெல்லாம் கண்ணீர் விடுற, இன்னைக்கெல்லாம் அழற, ஆனா ஜபம் கேட்கப்படவே. ஏன்னா ஆண்டவர் கவனிக்க சொல்றாரு, உன் செய்கையை கொஞ்சம் பாரு, உன் பிரயாசத்தை கொஞ்சம் கவனி. நீ யாருக்கு நன்மை செய்யற? ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி தரியா யாருக்குன்னா? ஒரு 10 ரூபாய் டீ வாங்கி கொடுக்க உங்க மனம் இருக்குதா? 10 ரூபாய் டீ வாங்கி தர மாட்டேன், ஆண்டவரே எனக்கு இது தாங்கன்னு கேட்போம், ஆண்டவரே எனக்கு அது தான் கேட்போம். யாருக்குன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சமோசா இல்ல ஒரு பஜ்ஜி நான் மட்டும் வாங்கி சூடா டீ வச்சு பஜ்ஜி வச்சு சாப்பிடுவேன். யாருன்னா கேட்டா சாப்பிட்டு போறீங்களா? அவள்தான் போயிடணும், சாப்பிடக்கூடாது, போயிடணும். சாப்பிட்டு போறீங்களான்னு தான் கேட்பேன், ஆனா தர மாட்டேன். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாருன்னு உங்களுக்கு கவனம் இருக்கா? நீங்க நினைக்கிறீங்க ஜபத்தை மட்டும் ஆண்டவர் கேட்பாருன்னு, அழுது புரண்டு உருண்டு எழுந்து ஜபிக்கிறீங்க. ஆனா தேவன் சொல்ல ரூத்துக்கு சொல்றாரு, ரூத்து உன் ஜபத்துக்கு தக்க பலனை ஆண்டவர் தருவார்னு சொல்றாரு. போவாசு உன் செய்கைக்கு தக்க பலன். அப்ப உங்க செய்கை நீங்க கவனிங்க, உங்க செய்கை எப்படி இருக்கு? நல்ல செய்கையா கெட்ட செய்கையா? உங்களுடைய பிரயாசம் கண்ணீரோடு போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் தேவையா? பிரயாசம் என்ன தெரியுமா? கண்ணீரோடு போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் தேடுறது, கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடுறது பிரயாசம். நன்மை என்பது என்ன? ஒரு சிலருக்கு ஒரு சில உதவிகள் செய்யணும், நன்மை செய்யணும். நன்மை செய்ய சோர்ந்து போக கூடாது, உதவி செய்ய சோர்ந்து போக கூடாது. நன்மைக்கு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க ஜபத்தை நம்புறது தப்பு இல்ல. ஜபம் மட்டுமே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்காது. அவனுடைய செயல்கள், அவனுடைய பிரயாசங்கள், அவன் செய்கிற நன்மைகள், அவன் செய்கிற நன்மைகள் என்ன செய்யும்? ஒரு மனிதனை கட்டாயமாக ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல, தேவன் எப்படிப்பட்டதான செய்கைக்கு பலனை தருகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் எப்படிப்பட்டதான செய்கைக்கு பலனை தருகிறார்? எப்படி அவர் எல்லா செய்கைக்கும் பலனை தருவார் அல்ல, நிறைய இருக்கு. நான் ரொம்ப முக்கியமா ஒரு 3 காரியத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். திரும்ப நான் சொல்றேன், ஜெபம் மட்டுமே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் போட்ட விட்டுருவோம். உன்னுடைய செய்கை உண்மையா இருக்க வேண்டும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை இல்லாதவன் என்ன செய்ய முடியாது? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும், நேர்மையா இருக்க வேண்டும். எப்படிங்க? உண்மையா இருங்க வாழ்க்கையில். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மறக்காமல் இருப்பதுதான் உண்மை. உண்மைனா என்ன சொல்லுங்க? உண்மைனா என்ன? எந்த சூழ்நிலையிலும் யாரும் மறக்க கூடாது. எந்த சூழ்நிலை வந்தால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில போட போறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 3 பேரும் ஆண்டவரை விட்டு நான் உன்னை மறுதலிக்க மாட்டேன், என்ன நெருப்புல போட்டாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மை. உங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவர் மேல, அதுதான் உண்மை. தேவைப்படும் போது உண்மையா இருக்கிறோம், அடுத்தது ஆண்டவரை மறந்துடும், அப்படி இருக்க கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் ஜெபம், வசனம், தேவனுடைய சித்தம், இதுல உண்மையா இருக்கணும். ஜெபத்துல உண்மையா இருக்கணும், தேவனுடைய சித்தத்துல உண்மையா இருக்கணும், வேத வாசிப்புல இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் உங்க செய்க. ஜெபமே பண்ணாம, பைபிளே படிக்காம, தேவ சித்தம் வாழ்க்கையில இது தேவ சித்தம், இதை நான் செய்யணும், இதை நான் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு அறிந்து செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உண்மையில சேர்ந்தது அடுத்தது என்னன்னு சொன்னா நேர்மையான ஒரு வாழ்க்கை. இது ஒரு உண்மை. முதலாவது தேவனுக்கு உண்மை, இரண்டாவது நேர்மையான வாழ்க்கை. நேர்மையான வாழ்க்கைன்னா என்ன? நேர்மையான வாழ்க்கை பொய் சொல்லக்கூடாது, கள்ளத்தனம் பண்ணக்கூடாது, புருஷனை ஏமாத்தக்கூடாது, மனைவி ஏமாத்தக்கூடாது, பிள்ளைகளை ஏமாத்தக்கூடாது. இதெல்லாம் எப்படி இருக்கணும்? நம்ம புரியுதா? நேர்மைனா இன்னைக்கு எத்தனை பேர் புருஷனை ஏமாத்துறாங்க, எத்தனை பேர் மனைவி ஏமாத்துறாங்க, எத்தனை பிள்ளைங்க அம்மா அப்பாவை ஏமாத்துறாங்க? சொல்லுங்க, எத்தனை பிள்ளைங்க அம்மா அப்பாவை ஏமாத்துறாங்க? இதெல்லாம் நேர்மை இல்லாத வாழ்க்கை.
ஜபம் மட்டும் பண்ணிட்டு நேர்மை இல்லைன்னா ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரு. உங்க வாழ்க்கையில ஒரு நேர்மை இருக்க வேண்டும். புருஷனுக்கு எதையும் மறைக்க கூடாது, மனைவிக்கு எதையும் மறைக்க கூடாது, பிள்ளைகளுக்கு எதையும் மறைக்க கூடாது. உண்மையா இருங்க, வெளிப்படையா இருங்க. ஊழியக்காரங்கிட்ட எதுவும் மறைக்க கூடாது. உண்மை, நான் சொல்ல உண்மையான வாழ்க்கையில இதெல்லாம் அடங்குது. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு உண்மை, அப்புறம் நேர்மையா இருக்கணும்னு சொன்னேன். மூணாவது உறுதியான மனநிலையோடு இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருங்க. நான் தப்பு செய்ய மாட்டேன். புறா எடுத்துக்கல, புறா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கிற பறவைகள்லயே. நானும் இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன். புறா எப்படி பார்த்தாலும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மேல இருக்குதுங்க. அந்த ஒரு புறா ஒரு ஜோடியா, அந்த ஒரு ஜோடி கூட தான் இருக்குது. 6 வருஷமா நான் பாக்குறேன். அது வேற எந்த ஜோடியில நான் சேருமான்னு பார்த்தா புறா சேரவே மாட்டேங்குது. இன்னும் அந்த ஒரு ஜோடியிலேயே தான் வாழுது. ரொம்ப பிடிக்காது அது ஒரு பழக்கம் புறா கிட்ட. ஆனா மனுஷன் எப்படி இருக்கிறா இன்னைக்கு? மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அது எவ்வளவு ஒரு உறுதியா இருக்கும். 5 அறிவு கொண்ட ஒரு புறா, நான் என் வாழ்க்கை முடிகிற வரையிலும் அந்த ஒரு ஆண் புறா, அந்த ஒரு பெண் புறா வேரோடு கூட அது இணை சேராது. அதோடு கூட மட்டும்தான் அது வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம ஏன் அப்படிப்பட்ட உறுதியான முடிவை ஏன் எடுக்க முடியல? ஏன் அப்படி உறுதியான மனநிலை இல்லை? இதெல்லாம் உண்மை. கர்த்தர் இதையெல்லாம் பார்க்கிறார். ஜெபத்தை மாற்றும் பார்க்கிறவர் அல்ல. உன்னுடைய உறுதியான மனநிலை என்ன செய்றாரு? நீங்க தானே முடிவெடுக்கணும். நீங்க தான் முடிவெடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லி நீங்க தான் என்ன செய்யணும்? முடிவெடுக்கணும். உறுதியான ஒரு ஸ்ட்ராங் மனநிலை உங்களுக்கு நிச்சயமாய் வேணும். அல்லேலூயா. சரி, இப்ப முதலாவது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? உண்மையான வாழ்க்கை. இத செயல்கள்ல வருது. உண்மையான வாழ்க்கை. 2வது ஒழுக்கமான வாழ்க்கை. இதெல்லாம் செயல்கள். 2வது என்னங்க? ஒழுக்கம்னா தெரியுமா என்னன்னு? ஒழுக்கம்னா என்ன? சுய கட்டுப்பாடு. இதெல்லாம் ஒழுக்கம். சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். நான் அடிக்கடி சொல்லுவேன், கவனிங்க மேலாம். மனசுக்கு சொல்லுங்க, ஆசைப்பட மட்டும் தான் தெரியும். கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒழுக்கமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கண்ட்ரோல் பண்ணாதவங்க யாருமே ஒழுக்கத்துல வரவே மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஒழுக்கமா இருங்க. ஒழுக்கம் என்பது எதுல இருக்குன்னா சுய கட்டுப்பாடு. உங்கள் சுயத்தை நீங்கள் கட்டுப்பாடு பண்ண வேண்டும். மனசு பணத்து மேல ஆசைப்படும், மாம்சத்து மேல ஆசைப்படும், உலக காரியங்கள் மேல ஆசைப்படும். ஆனா எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நானு அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்காருங்க. கண்ட்ரோல் பண்ற கிருபை என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்படி நான் போக கூடாது, இந்த பாதையில திரிய கூடாது, இந்த பாதையில நான் செல்ல கூடாது என்று சொல்லி சுய கட்டுப்பாடு. நீதிமொழிகள் 12:1 அதுதான் போடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 12:1. இல்ல, நிறைய பேருக்கு அட்வைஸ் சொன்னாலுமே பிடிக்காது. என்ன சொன்னா பிடிக்காது? அட்வைஸ் பண்ண பிடிக்காது. ஆகவே உங்களுடைய சுயத்தை கட்டுப்பாடு பண்ணி நீங்க பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் என்னன்னா, ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்களா, அதை திருத்திக்கணும். அதை ஏற்றுக்கவே முடியாது. சில பேர் அதுக்கு மறுப்பு தான் தெரிவிப்பாங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றோமா, இந்த தவறு செய்யக்கூடாது, இந்த பாதையில போக கூடாது அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? நம்ம அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் மறுப்பு தெரிவிக்க கூடாது. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் சுத்தமான வாழ்க்கை. 2வது என்ன? எப்படி இருக்கணும்? இதெல்லாம் உங்க செயல்கள். சுத்தமான வாழ்க்கை. சுத்தத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குதா? உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல். வேதாகமத்தில் முக்கியமாக வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வாசி. 1 கொரிந்தியர் 6:19. இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய தங்குகிற ஆலயம். நீங்க எல்லாம் யாரு சொல்லுங்கம்மா? உங்க உடல் என்பது யாரு? ஆலயமா ஆலயம் இல்லையா? நான் சொல்லுங்க. வசனம் சொல்லுது உங்க உடல் என்ன? ஆலயம். இது பரிசுத்த ஆவியானவர் எதை தங்குறாரு? உங்க சரீரத்துல தான் தங்குறாரு. இது அப்ப இந்த சரீரம் எப்படி இருக்கணும்? சுத்தமாவும் இருக்கணும், பரிசுத்தமாவும் இருக்கணும். 2வது, ஒரு சிலர் காலையில் எழுந்த உடனே பிரஷ் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் குளிக்க மாட்டாங்க, ஒரு சிலர் தலையை ஒழுங்கா சீவ மாட்டாங்க, ஒரு சிலர்
துணியை வேற மாத்த மாட்டாங்க. இதெல்லாம் உங்க செயல்கள். இதை பார்த்தாலும் ஆண்டவர் அப்படியே ஓடிடுவார், ஓடியே போயிடுவார். ஜபம் மட்டும் பண்ணிட்டா போதும், ஆசீர்வாதம் வந்துடும். குளிச்சா என்ன, குளிக்கலன்னா என்ன, பல்லு தேய்ச்சா என்ன, தேய்க்கலன்னா என்ன. அப்படியெல்லாம் இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? நம்ம சுத்தமா இருக்கணும். உங்களுடைய உடல் சுத்தம் ரொம்ப தேவை. நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு, தெரியுமா? நாகமான் குஷ்டரோகம் தெரியுமா? தெரியுமா தெரியாது? பைபிள்ல இருக்கு. எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? குளிக்காததுனால போய் குளிக்க சொன்னாரு. 7 தடவை போய் குளினார். எத்தனை தடவை குளிக்க சொன்னாரு? ஒரு நாகமான் ராஜா, அவன் உடல்ல வியாதி, அந்த வியாதி நீங்கிறதுக்கு எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் 7 தடவை யோர்தான் நதியில என்ன செய்ய, குளின்னு சொல்ற. எங்க ஜபத்துக்கு வந்தவனுக்கு ஜபம் பண்ணி நல்லாக்கிறத விட்டுட்டு என்ன போய் என்ன பண்ண சொல்லு? சுத்தமா இருந்தாலுமே வியாதி போயிடும் உங்களுக்கு. எப்படி இருக்கணும்? சுத்தமா இருந்தாலுமே வியாதி போயிடும். சுத்தத்துக்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது நிறைய பேருடைய வாழ்க்கையில். நாகமானுக்கு ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை என்ன? வாசிங்க அந்த வசனத்தை. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல இருக்கு. ஒரு மனிதனுக்கு வியாதிங்க, வியாதி வந்தா என்ன பண்ணும்? அந்த ஐயா என்ன பண்ணி அனுப்பணும்? சொல்லுங்க, ஐயா என்ன பண்ணும்? ஆனா அந்த ஐயா என்ன சொன்னாரு? போய் என்ன பண்ணு? யோர்தான் போய் 7 தடவை என்ன பண்ணு? ஒரு தடவை இல்ல, 7 தடவை என்ன செய்? முங்கி முங்கி எழுந்துரு, முங்கி முங்கி எழுந்துரு. அது போல நல்லா சோப்பு போட்டு நல்லா போய் டெய்லி குடிச்சு சுத்தமா இருங்க. எந்த விதமான பலவீனங்களும் வியாதிகளும் பாதி போயிடும் நம்மள விட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உடலை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு மிரக்கல் நடக்குது. அதுல என்னன்னா அவன் கீழ்ப்படிகிறது. பெரிய ராஜாவா இருந்தாலும் ஒரு ஊழியக்காரன் சொன்னா என்ன பண்ணும்? செய்யணும். அப்படி கீழ்ப்படுகிறீங்களா நீங்க? ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இதை செய்யுங்க செய்யறீங்களா நீங்க? அந்த நாகமான ஒரு ராஜா எப்படி அற்புதம் நடக்குதுன்னா, அந்த தண்ணியில மந்திரம் இல்ல, அது சாதாரண யோர்தான் நதி தான். ஆனா அற்புதம் நடந்ததுக்கு என்ன காரணம்னா, நீ எவ்வளவு பேர் ராஜாவானாயிரு, ஊழியக்காரன் சொன்னா என்ன பண்ணு? நீ போயிட்டு செய்யணும். அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் என்ன நடந்துச்சு? அற்புதமே நடந்துச்சு. அவருடைய பிள்ளைங்க, நம்ம உடலை எப்படி வச்சுக்கணும்? நம்ம நகத்துல ஃபுல்லா அழுக்கு பாருங்க, நகத்தை பாருங்க, உங்க நகத்தை கொஞ்சம் பாருங்க. உங்க எத்தனை பேர் நகத்துல அழுக்கு? நகத்துல எல்லாம் அழுக்கு. அப்பெல்லாம் இருக்கக்கூடாது, சுத்தமா இருங்க. இது யாரு? தேவன் தந்துங்கிற சொல்லுங்க. இது மனுஷனுக்காக இல்ல, இது மற்றவங்களுடைய பார்வைக்காக இல்ல. நம்ம பார்க்க வேண்டியது என்ன? இதெல்லாம் நம்முடைய செயல். இதெல்லாம் என்ன சொல்லுங்க? இதெல்லாம் என்னமா? நல்ல வேலைக்கு போங்க. கொத்தனார் வேலையா, சித்தாள் வேலையா, பெயிண்ட் வேலையா, சுண்ணாம்பு வேலையா, எந்த வேலைக்குனா போங்க. போயிட்டு வந்தவொடனே என்ன செய்யணும்? நம்ம குடிச்சிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்த உடனே, நானும் வேலையை பார்த்துருக்கேன், ஜூஸ் கடை போட்டு இருந்திருக்கேன். வந்த உடனே குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணு. வேலைக்கு போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு என்ன பழக்கம்னு தெரியாது. என்னுடைய பழக்கம் அப்படிதான். நானும் வேலைக்கு போய் வந்திருக்கிறேன். வேலைக்கு போயிட்டு வந்த உடனே குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் முட்டி போட்டு என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். அப்படி பழகணும். ஏன்னா இது அப்பதான் என்ன பண்ணுவோம்? வந்து சோற போடு, சோற போடு, சோற போடு. குளிக்கிறாங்களோ குளிக்க வந்தோட என்ன போடு? சோற போடு. அப்படி சில பேர். ஆகவே ஆடு மாடு நான் பல்லா தேக்குது அப்படின்றது சில பேர். அப்பெல்லாம் இல்ல, தேவனுடைய பிள்ளைங்க. நம்முடைய உடல் யாருடைய ஆலயம்? யாத்திராகமம் 30வது அதிகாரம். இன்னொரு வேதத்தை குறிச்சு பார்க்கலாம். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 18-21 வாசிங்க. 18-21 கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணத்துல ஒரு பெரிய கட்டளை. நீ எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுமா? சுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சென்ட மட்டும் என்ன செய்யக்கூடாது? அடிக்கடி அடிச்சு கூடாது. நிறைய பேர் செட்ட மட்டும் என்ன பண்ணுவாங்க?
அடிச்சுப்பாங்க, சென்டிமெண்டா அடிக்கூடாது, சுத்தமா இருக்கு. ஹல்லேலூயா. உடல் கர்த்தருடைய ஆலயம். இந்த உடலை நம்ம எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது நமக்கு ரொம்ப அவசியம். கவனிங்க, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் திரும்ப சொல்றேன், அவர் ஜெபத்தை மட்டும்தான் பார்ப்பாருன்னா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவங்க தானே. ஆனா வாழ்க்கையில ஜெபத்துக்கு பலன் வரலையே. என்ன காரணம்னா, இன்னும் நான் உண்மையா இல்ல, இன்னும் என்னுடைய உடலை நான் எப்படி வச்சுக்காம இருக்கிறேன்? சுத்தம் வச்சுக்காம இருக்கிறேன். உடல் சுத்தமா இருக்கட்டும். டெய்லி என்ன பண்ணுங்க, குளிச்சாலுமே நிறைய வியாதி நல்லா இருக்கும். குளிச்சாலுமே நாகமான் குளிக்க போன போது வியாதி நல்லா ஆச்சுல, அதே போல 4 ஜக்கு மொண்டு ஊத்துன தலையில, ஆண்டவரே என் வியாதியெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? நாகமான் எப்படி தண்ணியில முங்கி எழுந்து நல்லா ஆனானோ அதே போல என்ன செய்யற நானும் குளிக்கிறேன்பான்னு சொல்லி நல்ல ஜோம் பண்ணிட்டு குளிங்க. டெய்லி சுத்தமா வைங்க. கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை அதிகமா என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறீங்களா? வெளியில வரீங்களா? வெளியில வரும்போது நீட்டா தான் வெளியே வரணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நல்லா இருக்கிற துணியை எப்பொழுதும் என்ன செய்யணும்? நல்லபடியா மாத்தி கட்டணும். துணி துவைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம சிரமப்படக்கூடாது. நல்ல தேவ சமூகம் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் பாப்ப. நான் மோசேக்கு நியாயப்பிரமாணத்துல கொடுத்தேன், உன் கைகளையும் கால்களையும் முகத்தை கழுவணும்னு சொல்லி நீ கழுவவே மாட்டீங்க. நீ என்ன பண்ண மாட்ட? கழுவவே மாட்டீங்க. அப்படின்னு ஆண்டவர் பாப்பாரு. ஆகவே நம்முடைய உடலை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னு சொன்னா, நல்ல மனநிலை. எப்படிப்பட்ட மனநிலை? நல்ல மனநிலை நமக்கு வேணும். உதவி செய்வதற்கு நீ நல்லா இருக்கணுமா, இல்ல நல்ல மனநிலையோடு இருக்கணும்? நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஒருவருக்கு உதவி செய்வதற்கு நீ நல்லா இருக்கணும்னு அவசியமா, இல்ல நல்ல மனநிலையோடு இருக்கணும்? தாவீது யுத்தத்துல ஜெயிச்சு வராரு. ஜெயிச்சு வந்த உடனே, கோலியாத்தை ஜெயிச்சு வந்த உடனே ஊர்ல இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? தாவீத உயர்த்துறாங்க. அதை உயர்த்துற உடனே சவுல் என்ன பண்றாரு? போறான். நல்ல மனநிலை இருந்ததா? தாவீது உயர்த்துற உடனே சவுலுக்கு என்ன வந்துருச்சு? போராம வந்துருச்சு. தாவீது சின்ன பையன், சவுல் ஒரு ராஜா. ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு நல்ல மனநிலை வேணுங்க. யாருன்னா ஒருத்தரை நீங்க பாராட்டி இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையிலேயே சொல்லுங்க. நான் பாராட்டி இருக்கேங்க, நல்லா பண்ணீங்க, நான் அப்படி அவங்கள நான் உற்சாகப்படுத்திருக்கேன். செஞ்சிருக்கீங்களா? அதுக்கே என்ன இல்லை நமக்கு, அதுக்கே மனநிலை. நீங்க கட்டின சாரி நல்லா இருக்குங்க, உங்களை சொன்னா சந்தோஷம். நீங்க யாருன்னா சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்க. ஆகவே நல்ல மனநிலையோடு கூட எல்லாத்துக்கும் இருக்கணும். இந்த நல்ல மனநிலை உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கும். என்ன ஆசீர்வதிக்க? நம்மளுக்கு நல்ல மனநிலை நம்மை ஆசீர்வதிக்கும். காயினுக்கு என்ன மனநிலை இருந்துச்சு? காயினுக்கு என்ன மனநிலை இருந்தது? காயின் ஆபேல் தெரியுமா உங்களுக்கு? தம்பியுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? ஏத்துக்கிட்டாராம். உடனே காயினுக்கு என்ன வந்துச்சு? மனநிலையில வந்துதா? நிறைய பேருக்கு நல்ல மனநிலையே இருக்காது. யாருன்னா ஒருத்தர் ஜோமன்னு சொல்லிட்டா கூட என்ன வந்துருக்கு? உடனே மனநிலை எப்படி இருக்குது? நான் இருக்கிற என்ன பண்ண சொல்ல? ஜோமன்னு சொல்ல, அவங்க ஜோமன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாத்துக்குமே நல்ல மனநிலை வேணும். இதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ஜபத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நல்ல மனநிலை. நம்ம சபை, நம்ம ஊழியம், நம்ம ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நான் காணிக்க கொடுக்கணும், இந்த ஆலயத்தை நான் கட்டணும். நல்ல மனநிலை எத்தனை பேருக்கு இருக்கு? சபையை சார்ந்த விஷயங்கள்ல எத்தனை பேருக்கு நல்ல மனநிலை இருக்கு? நல்ல மனநிலைக்கு தான் ஆசீர்வாதம். நல்ல ஒரு மனநிலை. யோசிப்புக்கு 1000 துரோகம் பண்ணாங்க, அதனால யோசிப்பு அவங்களால என்ன பண்ணாரு? மனசார ஏத்துக்கிட்டார். ஸ்தேவானை எல்லாரும் கல்ல அடிக்கிறாங்க. டைம் இல்லாததுனால நான் வேத வாசிக்காம போறேன். ஸ்தேவானை எல்லாரும் கல்ல கொண்டு அடிக்கிறாங்க. சாப்பிட்டோன்னு ஸ்தேவான் என்ன தெரியுமா சொன்னாரு? இதாவே அவங்க தெரியாம செய்யறாங்க, அவங்கள மன்னின்னு சொன்னார். எப்படிப்பட்ட நல்ல மனநிலை? உங்க மனநிலை எப்படி இருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்றோம். நம்ம
ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்றீங்களா? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க? அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஃப்ரெண்டு, நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆவிக்குரிய ரீதியில பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்க எனக்கு ஃப்ரெண்டுன்றவங்க கைத்து காட்டுது, அவங்க என்னுடைய நண்பர். யாருன்னா அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா உங்களுக்கு? நல்ல ஆவிக்குரிய ஜபத்துல வைராக்கியமான ஆளு எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இருக்கிறாங்களா இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? யாருக்கா? ஐயா அம்மா தான் எனக்கு ஃப்ரெண்டுன்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு யார் ஃப்ரெண்டு? வேற வேற ஆளுங்க தான். ஜெபிக்கிறவங்களோட என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஜெபிக்கிறவங்களோட சேர மாட்டோம், ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருக்கிறவங்களோட சேர மாட்டோம். அந்நிய நுகத்துல நீ பிணைக்க கூடாதுன்ற, அவிசுவாசிக்க உனக்கு பங்கு இருக்க கூடாதுன்ற. யாருக்கு? அவிசுவாசியா ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களோட கூட நீங்க எப்படி இருக்க கூடாது? ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது. இன்னானா இன்னான்னு இருக்கலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்னா அவங்க வீட்டுல போய் உட்காருறது, அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறது, அவங்களோட அந்யூன்யமா இருக்கிறது அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா அந்த ஆவி அப்படியே உங்களை பின்தொடரும். அந்த ஆவி என்ன செய்யும்? அந்த வீட்டுல ஒருவேளை குடியின் ஆவி இருக்கா, அந்த வீட்டுல ஒருவேளை சினிமா பைத்தியம் இருக்கா, அந்த வீட்டுல ஒருவேளை பொல்லாத ஆவி இருக்கா, அந்த ஆவி அப்படியே உங்ககிட்ட வரும். ஏன் தெரியுமா வரும்? அந்நிய நுகத்துல என்ன செய்றீங்க நீங்க? நிறைய விசுவாசிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு விக்கிரக இந்து வழிபாடு செய்யறாங்களா? உங்க அம்மாவை எனக்கு தெரியும், ரட்சிக்கப்படாதவங்க வீட்டுல தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஒரு விசுவாசி அம்மா எனக்கு தெரியும், ரட்சிக்கப்படாத ஒருத்தவங்க வீட்டுல ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டே வாங்கி குடிக்க மாட்டாங்க. யார் வீட்டுல? ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டுல வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க யார் வீட்டுல வாங்கி சாப்பிடுறீங்க? யார் வீட்டுல வாங்கி சாப்பிடுறீங்க? இதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுல இருக்கிற பிசாசு நம்ம வீட்டுக்கு என்ன செய்வான்? கட்டாயமா வருவான். இதனால பின்விளைவுகள் எப்படி இருக்கும்? மோசமான நிலைக்கு அந்த ஆவி அப்படியே உங்களை என்ன பண்ணும்? கண்டிப்பா தொடரும். அந்த ஆவி அப்படியே உங்க வீட்டுல வரும். அந்த பாவம், அந்த வீட்டுல என்ன பாவம் இருக்கோ அந்த பாவம் அப்படியே உங்க வீட்டுக்குள்ள நுழையும். ஆனா உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்களா? ஸ்கூல்ல கூட பாருங்க, சில பசங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறீங்க? ஜெபிக்கிறவங்களோட வைப்பீங்க, வச்சா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். அவங்களோட எப்படி கொடுக்குறாரு? ரட்சிக்கப்படாதவங்க வீட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட். யாரு? ரட்சிக்கப்படாத. ஏன்னா அவங்க எல்லா பாவத்தையும் செய்வான். அவங்களோட தான் நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாங்க. சினிமா போலாம், வா போலாம், வா வேற எங்கன்னா பார்க்கு போலாமா, வா போலாம். என்ன கூப்பிட்டா வருவேனா? நானு என்ன கூப்பிட்டா வருவேனா? வரமாட்டேன். ஆகவே உங்களுடைய நட்பு எதுவா இருக்கிறது? உங்களுடைய நட்பு யார்? ஒரு உலகத்தான ஆண்டவருடைய பிள்ளைங்களா? உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் தருவார். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாறணும். இன்னைக்கு நாங்கெல்லாம் ஜெபிச்சுகளோடு பழகுனதுனால தான் இன்னைக்கு ஊழியக்காரனா நிக்கிறேன். நல்ல சர்ச்சுக்கு போறவங்களோடு பழகுனதுனால தான் இன்னைக்கு ஊழியக்காரனா நிக்கிறேன். இன்னைக்கு எந்த தப்பான பாவ பழக்கத்துல உன்னை நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, சினிமா தியேட்டர்ல உட்காந்து ஒரு படம் கூட நான் பார்த்தது இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி, என்னுடைய பழக்க வழக்கம் அந்த மாதிரி. இன்னைக்கு எங்க வீட்டுல டிவி கிடையாது, கனெக்ஷன் கிடையாது. இந்த 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா பழக்கம், நம்முடைய பழக்கம் தான் நம்மளை மாத்துது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அதை குறித்ததான அறிவு இல்லை. யார் வீட்டுக்கும் போறீங்க, யார் வீட்டிலும் சாப்பிடுறீங்க, அந்த ஆவி அப்படியே வீட்டுக்கு கூட்டு வரீங்க. ஜெபம் என்பது நம்மை ஆசீர்வதிப்பதல்ல, உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் தான் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்கிறது. மனதில் வைங்க, ஜெபத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நான் ஜெபிச்சா என்ன ஆசீர்வதிப்பாருன்ற அந்த எண்ணம் தேவைதான். அதுக்கு மேல என்னுடைய ஒவ்வொரு செயல், என்னுடைய ஒவ்வொரு செயல் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்க ஒவ்வொரு செயலும் உங்களை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு ஜெபத்துக்கு வரீங்களா? அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீ பிறருக்கு உதவி செய்யா, அதனால உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் கவனித்து கட்டாயமாய் உங்கள் மேல அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாரு? ஊற்றுவார்.